Welcome back to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட் ஒர்க் வந்து என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் வந்து நீடில் வந்து புஷ் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பீடில் எப்படி வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது, ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம எப்பயும் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் பீடு ஒர்க் பண்ணுறது. இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து எப்படி போடுறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ நான் வந்து நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் வீடியோவுக்கு நடுவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் முழுமையாக அதை கற்றுக்க முடியும், உங்களாலையும் புரிஞ்சுக்கவும் முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம பீட் ஒர்க் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து நீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 நீடில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து நீடில் வந்து இப்படி புஷ் பண்ணி எடுக்க முடியல, துணியிலேருந்து எடுக்க முடியல அப்படின்னீங்கன்னா 23 நீடில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். 23 நீடில் பீடு அந்த மாதிரி இதுக்கு வந்து 23 நீடில்னால் கொஞ்சம் உங்களுக்கு பீடும் வந்து உங்களுக்கு எல்லா பீடும் வந்து அந்த இதுக்குள்ளே நீடிலுக்குள்ளே போகும். அது மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளே அந்த புஷ் பண்ணி உள்ளே விட்டு துணிக்குள்ளே விட்டு அந்த நீடில் வெளியே எடுக்கிறதுக்குமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து நீடில் வந்து வெளியே வருதா என்னன்றதை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து தெரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டு பீடாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு தான் பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கேன். 2 பீடு எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. உள்ளே விட்டு நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட்டு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கூட எடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ஃப்ரேமில் வந்து கிளாத்துமே கொஞ்சம் டைட்டாக மாட்டிக்கோங்க. டைட்டாக மாட்டிட்டு எடுத்திங்கனாலுமே அது கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் பீட் ஒர்க் பண்ணுறப்ப கர்வ் அந்த சைடெலாம் பீட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீடாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு முடிஞ்சு நீங்கள் அந்த கிளாத்தை விட்டு கிளாத்தை விட்டு நீங்கள் ஃப்ரேமை விட்டு கிளாத்தை எடுக்கிறப்ப அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பீடு விடுற இடத்துல 2 பீடு வச்சிங்க அப்படின்னா அது நீங்கள் வெளியே எடுக்கிறப்ப அந்த ஒர்க்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து பாருங்கள் உள்ளே விட்டுட்டு நீடில் வந்து நல்லா நம்ம கீழே பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த கை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த கீழே இருக்க ஜரியை வந்து கொஞ்சம் லேசாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சுற்றுங்க. அப்போ உங்களுக்கு கீழே ஜரியும் டைட்டாயிரும், மேலே இருக்க பீடும் வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி நீடில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி புஷ் பண்ணி எடுக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு எடுத்து பாருங்கள். நான் வந்து இப்போ நீடில் வச்சுட்டு பீடை உள்ளே விட்டுட்டு நீடில் வந்து த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த கையில் லேசாக பிடிச்சிட்டு எடுக்க வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு கூட எடுத்து பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீடில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து இந்த விரல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்காது உங்களுக்கு அந்த நீடில் துணியில் விட்டுட்டு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட், சாரி. கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால போட முடியல. இப்போது அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து போட்டேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டிச்சஸை பற்றி டவுட் இருந்தது, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த லைனை வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இது மாதிரி தான் போடணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி கர்வும் போட்டு வரையலாம். கர்வ் வரைகிறப்பையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்வ் வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் இல்லாமல்
கொஞ்சம் வந்து இந்த கொஞ்சம் மேலே இந்த சி மாதிரி இப்படி போட்டு வளைச்சி எடுத்தால் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி போட்டு போடுறப்ப தான் உங்களுக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இதில் கர்வில் உங்களுக்கு பீட் வந்து எப்படி போடணும் அப்படின்றத போட்டு காமிக்கிறேன். கர்வில் நீங்கள் போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மொத்தமாக போடாமல் ஒவ்வொரு பீடு 2 பீடு அப்படி அந்த ஸ்பேஸ்க்கு தக்கன விட்டு போடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இது நீங்கள் இப்போ பிகினராக இருந்து பழகுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு டிசைன் அப்ளை பண்ணுறப்ப அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம டிசைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த டிசைன் வந்து நீங்கள் அந்த மாதிரி 2 பீடு 3 பீடுன்னு சேர்த்து போடுறப்ப டிசைன் வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாகவும் நல்லாவும் இருக்காது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி கர்வ் டிசைனில் வந்து ஒரு பீடு அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். செயின் ஸ்டிச் எப்படி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இந்த பீடு ஒர்க்கு மித்த மெட்டீரியல் ஒர்க்குமே அடிக்கடி ஒரு நாளைக்கு 1 டைம் 2 டைம் போட்டு பாருங்கள். அப்போ வந்து இது உங்களுக்கு வந்து பழகிரும். பழகினதுக்கப்புறம் நீங்கள் பீடு ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பழக்கமானதுனால உங்களுக்கு போடுறதுக்கும் அது கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் செயின் ஸ்டிச் மட்டும் இல்லாமல் மித்த எந்த ஒர்க்கு வந்து பழகுனீங்கனாலுமே 1 டைம் 2 டைம் வந்து டெய்லி போட்டு பாருங்கள். ஒரு ஒர்க்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன ஒர்க்கு முடிச்சிங்களோ அந்த ஒர்க்கையும் அதோட சேர்த்து போட்டு பாருங்கள். முதல்ல செயின் ஸ்டிச் பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து என்ன ஸ்டிச்சஸ் வந்து பழகுறீங்களோ அந்த ஸ்டிச்சஸையுமே நீங்கள் முதல் என்ன ஸ்டிச்சஸ் பழகுனீங்களோ அந்த ஸ்டிச்சஸுமே சேர்த்து வந்து போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இது வந்து எண்டு வந்து இப்போ இங்கனக்குள்ளே முடிச்சுட்டோம். இங்கிட்டு முடிச்சுட்டு இங்கிட்டு போகிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சில் என்ன பண்ணோம், இப்படி முன்னாடியில் ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டர்ன் பண்ணோம். அதே மாதிரி தான் பீட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் பண்ணுறப்ப நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டர்ன் பண்ணுறப்ப வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபேஸ் வந்து ஷேப் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த கூர்மையான பக்கம் வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி அவ்வளோதான் பீடு இருக்குது. நீங்கள் அடிக்கடி போட்டு பழகுனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டிச்சஸ்னாலுமே கஷ்டமாக இருக்காது. நீங்கள் செயின் ஸ்டிச் பழகினதுனால அது மட்டும்தான் அதுதான் பேசிக். ஆனால் அதை மட்டுமே வந்து போட்டு பழகாமல் இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் ஒர்க்கெல்லாம் பழகுறீங்களோ அந்த மெட்டீரியல் ஒர்க்கை வந்து நீங்கள் அடிக்கடி போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இந்த இதை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிசைன் வந்து இப்போ நான் அடுத்தது வந்து உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்றத போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறது எப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து கர்வ் வந்து எப்படி போடணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி வளைச்சி கொண்டு போடுறத நம்ம எப்படி போடணும் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. போட்ட ஸ்டிச்சஸ்க்கு கீழே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டர்ன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு பீட் மட்டும் போடுறேன், உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியும் வந்து நீங்கள் போடலாம். இன்னொரு மெத்தட் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த சைடில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி இப்படி கொடுத்தீங்கனாலுமே அது வந்து ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்துடும். 2 பீடுக்கு நடுவில் வந்து பீடு வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த அந்த திருப்புற பக்கம் வந்து நல்லா தெரியும். பார்க்குறதுக்குமே உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும்.
நான் வந்து இப்படியே எடுக்கேன். இதுதான் எனக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து டர்ன் பண்ணுறேன். நம்ம எடுத்த பக்கத்துக்கு ஆப்போசிட் சைடு எடுக்கிறோம். அதை எடுத்து இந்த மாதிரி கொண்டு போயிட்டு பீடு வந்து வைக்கிறோம். இதுதான் வரும், இப்படி தான் போடணும் அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம டர்ன் பண்ணுறோம். நம்ம இப்படியும் டர்ன் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் வந்து டர்ன் பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து 2 பீடுக்கு நடுவில் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் கொண்டு போய் போடுறேன். பாருங்கள், அதுவுமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அது மாதிரி பீடாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நீடியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே வரும். நீடியில் வந்து கொஞ்சம் கிராஸாக பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து என்னத்தை தான் நம்ம அதை இது பண்ணாலுமே அது வந்து பர்ஃபெக்டாக வராது, நல்லா இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீடிலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புஷ் பண்ணி எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவுமே ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைய நீடியில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக குத்தி எடுங்க. இப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு அது வந்து எடுக்கிறதுமே கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக ரொட்டேட் பண்ணுறதுமே கரெக்டாக ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சரியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களால் அந்த மாதிரி புஷ் பண்ணி நீடில் புஷ் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் நீடில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்து பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க, கண்டிப்பாக நல்லபடியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பீடை பற்றி நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே. இது மாதிரியே நீங்கள் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.